நம்ம நூலகத்தில் கிடைச்ச மாதிரி ஒரு அலுவலகம் மாவட்டத்தில் கிடைச்சிருந்தா தமிழ்நாடு ஒரு அறிவில் ஒரு பெரிய பாய்ச்சலே கிடைச்சிருக்கு. மிகச்சிறந்த அலுவலர். அதாவது நான் இவரை வச்சுட்டு போட்டே இருந்தாலே மோசடி செய்கிறேன், அவர் ஏதோ காக்கா பிடிக்கிறேன், அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. காக்கா புரிஞ்சு சாதிக்கிற வயசெல்லாம் கடந்தாச்சு. எனக்கு ஏன் இதெல்லாம் வந்து இப்போ இந்த முன் வரிசையில் உட்கார்ந்து நான் அதை சொல்லலை, இந்த பின்னாடி உட்கார்ந்து இளைஞர்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேலை செய்யறதுக்கு தான் வாய்ப்பு. எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் வருது. ஓவியராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் இருந்தாலும் சரி, என் பேச்சாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறது தேவைதான். நம்ம ஒரு பர்சனல் லிவிங் எல்லாரும் இருக்கும். அது ஒன்றும் சாப்பிட பண்ண முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. நம்ம அப்படியே முழு சமூக மனிதனால வாழ்க்கிறதுனால ரொம்ப சிலருக்காக சாத்தியம், பலருக்கு சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அதே நம்ம சம்பளம் வருது. கிட்டத்தட்ட மாச சம்பளம் வாங்கி பழகிட்டான்னு செய்யணும்னா எனக்கு பல பேர் மனதில் நிற்கிறோம். அப்படியே ஒரு மாதிரி ஜடமாக ஆயிடுவாங்க. வாழ்றானா இருக்காங்கன்னு தெரியாத ஆயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம தன்னுடைய இருத்ததுக்குள்ள அடிக்கடி சொல்றது உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு. உயிரோடு எல்லாரும் உயிரோடு எல்லாரும் அது அதிசயம் இல்லை. அதனால தான் நம்ம உள்ள படமான வார்த்தை என்னங்க ஐயா நல்லா இருக்காரா பையன் அவரு இருக்காங்க ஐசியோட இருப்பாங்க. ஐசியூ இருக்கோங்க, ஐசியூ இருக்கோங்க சாப்பிட்டு. ஆனால் அடுத்து ஒரு கேட்பாங்க கிராமத்தை, அவர் நடவடியா இருக்காங்களா, நடவடியா இருக்காங்க அடுத்தது ஐயா நடவடியா இருக்காங்க. அது என்ன நடைன்னா பிசிக்கல் மூவ்மெண்ட். ஒரு இடத்துல இல்லாம அவங்களால போக முடியும், நடக்க முடியும். உடைகள் தன்னை அழகா வச்சிருக்கிற உணர்ச்சி இருக்குல்ல, அது நல்ல உணர்ச்சி. ஒரு இடத்துக்கு வரணும், ஏன் அப்படியே கையை கட்டி படிக்கணும்ல, இப்போ கை கை கொடுக்கணும் மாதிரி வரும்ல. அப்போ உயிர்ப்போடு இருக்கிறதுக்கான முயற்சி வந்து வாழ்க்கையில மேம்படுத்தே ஒரு பாரதி பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப ரசிச்ச இடம் பாரதி சாக கட்டுறாரு. அவர் 100 மணி நேரத்தில் உயிர் சுத்திலும் எல்லாம் இருக்காங்க, மனைவி அழைக்கிறாங்க. அப்போ பாரதி மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி உடனே மூஞ்சியெல்லாம் தொடச்சிடும், போட்டு துணியால் அழுத்தி மூஞ்சியை தொடச்சிக்கிட்டு அந்த மீசையை நல்லா அழகா சரி பண்ணிட்டு தலப்பா கொடுப்பாங்க. தலப்பாயை வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே படுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முடிவு என்று வாத்தியாரை சொல்ல பாட்டி பாரதியில் ராஜபூஷன் சொன்னாங்க. ராஜபூஷன் தெரிஞ்சுப்பாங்க. அப்ப என்ன பண்ணா சாப்பிடும்போது அவருக்கு தெரியுது, சாப்பிடும்போது கூட ஒரு அவசரமா சக்தி ஆகி பயன்படுறாங்க. அப்ப என்ன நான் வீட்டுக்கு சொல்றதுன்னா வாழ்க்கையில ஒன்று ரசிச்சு பழகணும். நல்ல எதையும் நல்லா ரசித்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடணும். சரி எது சாப்பிடணும் தெரியாம கல்யாணம் வீட்டுக்கு வாடகை பதார்த்தமா அதை சில பேர் சாப்பிட பயமா அப்படி வாழ்றது வாழ்க்கையை சுழிச்சு வாழ்றது, எதையும் தெரிஞ்சு வாழ்றது சொல்றாங்க. உண்மையாகவே சைடு விஷயத்த ஏன் நான் பார்க்குறேன், எனக்கு தெரியுது சைட் விஷயங்கிறது காலகட்டத்தில் என்ன நடக்கும். திருக்குறள் ஏன் சார் நினைச்சிருக்கீங்க? யாராவது திருக்குறள் சொந்தக்காரங்க இருக்கீங்க? யாருக்கு திருக்குறள் ஜாதி தெரியுமா? யாருக்கு திருக்குறள் ஜாதி தெரியுமா? யாருக்கு கொடுத்த சொன்னா எங்க ஜாதி தான் அவனுக்கு என்னடா உங்க ஜாதி வேணாம், திருக்குறள் ஒழுங்கா உடைய என்னடா சொல்றேன் அறிவுடையா எல்லாம் உடையா திருக்குறள் உடையா அவனால புரிஞ்சது வச்சு அப்படி அப்படி இருப்பாங்க. ஆனா வள்ளுவர் வந்து ஜாதகம் தெரியாது, மதம் தெரியாது, என்ன மொழியும் தெரியாது, எழுதுறது தமிழ் எழுதியிருக்காரு தெரியுது.
இப்படி ஒரு ஆள் 2000 வருஷம் கடந்து வாழ்றாங்க சார். என்ன பேக்கிங் இருந்துச்சு, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்ப என்ன நீங்க மனசுல வச்சுக்கணும்னு சொன்னா, வாழ்க்கையில ஒழுங்கா ஒரு வேலையை செஞ்சா எவனாலையும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மனசு வச்சு. சிவகுமார் சார் கூட வந்து நினைப்பேன். சிவகுமார் சார இந்த முன்னாடி நான் சொன்னது அமைச்சருக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அன்னைக்கு கலெக்டர் முன்னாடியே சொன்னேன். முடிஞ்ச ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து சார் அவர் மனப்பூர்வம் சொல்லார். எனக்கு கூட பவர் தான் முதல் கையெழுத்து கூட ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருவேன். புதுக்கோட்டை கவர்மெண்ட், திருவாரூர் கவர்மெண்ட், தஞ்சாவூர் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட மாறி தமிழ் டெல்டா மாவட்டத்துக்கு அதிக பேர் ஆயிட்டாங்க. எதுக்கு இந்த பிள்ளைகளை சொல்றேன்னா, அப்படி வாழணும் வாழ்க்கை. 4 பேரை நம்ம பத்தி நல்லா பேசுற மாதிரி 4 பேர் நல்லதமா சொல்றோம்னா ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த முயற்சிங்கிறது சிறு வயசுலயே ஏற்பட்டது. ஒரு 50 வயசு எவ்வளவு முடிச்சாலும் பைசா கொஞ்சம் பண்ணாது. அப்புறம் சோறு போனது ப்ரெஷர் வந்துருக்கும், ஒரு 2 பேர் புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அதனால நான் என்ன திரும்ப சொல்றது, திருவள்ளுவர் பற்றி பேசுறது, திருக்குறள் பற்றி பேசுறது பற்றி இன்னைக்கு என் பார்வையில மீண்டும் சொல்கிறேன். இப்போ நான் ஐயா பக்கத்தில் அண்ணன் கோசாமிக்காக அவர் எவ்வளவு தகாரம்லாம் உழைக்கிறாரு எனக்கு தெரியும். இந்த நூலகத்துக்குள்ள ஒரு பெரிய டீமே இருக்காங்க. நூலக வாசகர்கள் நம்ம காட்டுறதுக்காக என் பேச்சு பல ரசிகர், நான் வந்து அவங்களுடைய ரசிகர் தான். அதாவது நம்ம இருந்து பாராட்டுறது எதுக்காக தெரியுமா, போற்றும் சொற்கள்னு சொல்லுவாங்க வாசகர்கள் சார். தமிழ்ல திருக்குறள் பற்றி 3 புத்தகங்கள் தான் சிறந்த புத்தகங்கள் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, வாழும் வள்ளுவங்கிறது வாசிக்கக்கூடிய அற்புதமான புத்தகம். அதுபோல ஐயா திருநாவுக்கரசு எழுதிய புத்தகம் ஒரு அற்புதமான புத்தகம். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா, திருக்குறளை பார்வை என்ன நீங்க தேடி பேச வேண்டியதுன்னா, உண்மையாகவே நண்பர்களே, ஏன்னா பின்னாடி உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா பத்திரிகைகளும் பெரிய விளம்பரம் வந்திருக்கு. வள்ளுவர் சிலைக்கு வந்து அந்த பாலத்தை திறக்கிறதாகவும் ஒரு மலர் வெளியேறதாகவும் வள்ளுவருடைய சிலையை போட்ட நடுவில் ஒரு பெரிய விளம்பரம் வந்து பார்த்தீங்களா? தான் பின்னாடி இருக்கிற இப்போ போட்டி தேர்வு படிக்கிறவங்களாம் கேட்குறேன் பார்த்துருக்கீங்க. அந்த விளம்பரத்தில் ஒரு வாசகம் போட்டிருக்காங்க. அந்த சிலையை பக்கத்தில் ஒரு புது வாசகம் வந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சொல்லப்படும். இன்னைக்கு இந்த திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு வேளாண் பார்வை இணைக்கிறாங்க இல்லையா? இந்த நாள்ல இருந்து அந்த சிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்கு தமிழக அரசு. என்ன பேர் தெரியுமா? யார் சார் தெரியும்? சும்மா பசங்க யாரும் சொல்ற மாதிரி இருக்க. சரி, நான் சொல்லிடுற பதில நீங்க போய் பேப்பர் நான் சொல்ல சரியா பாருங்க. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்று சொல்லி பேரறிவு சிலை என்று தமிழக அரசு சிலைக்கு பேர் வச்சிருக்கு. பேரறிவு சிலை பேர் வச்சிருக்கு. அப்போ நம்ம அரசு என்ன நினைக்குதுன்னா, அறிவுக்கான அடையாளமாக வள்ளுவரை நினைக்கிறாங்க. இது உண்மையாவே ஒன்றும் தப்பு இல்லையே, அறிவுக்கு அடையாளமா சொல்லப்படுறது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நிகழ்வு உண்டு திருக்குறளை பொறுத்தவரை. ஐயா கலாம் அவர்களை ஆனந்தம் ஒரு முறை மக்கள் இடையில ஏற்றினாங்க. ஆனந்த பத்திரிகை கலாம் வந்து ஏன் கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள். அப்போ யார் வேணாலும் கேள்வி கேட்கிறாங்க. கலாம் எல்லாரும் கேட்கலாம், பையன் கேட்கலாம், சின்ன குழந்தைகள் கேட்கலாம், பெரியவங்க யாரெல்லாம் கேட்கலாம். ஒரு ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒருத்தர், அவர் பேரு வீரர்களே பதிவு பண்ணார், ரத்தனம்னு அவரு கையில் பண்ணார். கேளுங்க ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கலாம், இவரை மட்டும் நான் வாழ்க்கையில் சந்திக்காம போயிருந்தேன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கறேன் இல்லை என்று சொல்லத்தக்க மனிதர்கள் யாரும். இவரை மட்டும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்காம போயிருந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற உயர்ந்த இடம் இல்லை, அந்த இடமும் கிடையாது என்று நீங்கள் நினைக்கிற மனிதர் யார்? கலாமோட வாழ்க்கையை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அவன் அப்பா வந்து விவரம் சொல்லியிருப்பார். அது தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பாம்பன் பிடிச்செல்லாம் திறந்துட்டாங்க. பாலத்து மேலே ஏறதுப்போ இந்திரா காந்தி ரோடு பிடிச்சிருக்கு, இல்லாத காலம் பிடிச்சி பழைய ரயில்வே படம் மட்டும்தான் வராங்கிறதுக்கு. அதனால இந்த போட் எக்ஸ்பிரஸ் போயிருக்கிறோம்.
ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி வரும், அவ்வளோதான் மொத்த டிரான்ஸ்போர்ட் ராமேஸ்வரத்துக்கு. அந்த ராமேஸ்வரம் வண்டியில் என்னெல்லாம் போகும்னு சிறுகதைகள்லாம் இருக்குது தமிழில். ஆட்டுக்குட்டி, மாட்டு, குப்பைக்கூடம், எல்லா காய்கறி, மனுஷன் எல்லாம் ட்ரெயினில் போவாங்க. இப்படி ட்ரெயின் காலத்தில் கலாமை படிக்கிறதுக்கு போகணும். படிக்கிறது ராமேஸ்வரத்தில் பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது. நம்ம ஊரில் காமிய பெரிய கோயில் வந்து பெரிய பள்ளிக்கூடம் இருக்காது. அது நம்ம ஊரில் இருக்கிற பெரிய வினோதமான விஷயம். கூட போய் அடுத்தது ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ராமநாதபுரத்தில் படிக்கணும். சோர்ஸ் படிக்கணும். சின்ன பிள்ளை தானே, என்ன இப்போ பிறக்க போதே இப்படிலாம் முடியலாம் வந்தார் வந்து அப்படிலாம் போகிறாங்க. ரொம்ப பேர் சாதாரணமாக போகிறாரு. அந்த பையன் பேக் பண்ணான் ட்ரெயின் ஏறி போகிறதுக்கு. ஐயா சொல்கிறாரு, ஜவாப்பிங்க தேவைச்சு மூஞ்சி அறையில ஒரு எடுத்து போடா அப்படின்னு. மாறா கலாம் பா பறவைகள்லாம் பறந்துப்பா அப்படிங்கிற நிறைய பறவைகள் கடல்ல இருந்து இப்படி பண்ணி அந்த பக்கம் போகுது. உங்க அப்பா சொல்றாரு, பறவைகள் எங்க போகுது பார்த்தியா அப்படிங்கிற. சின்ன குழந்தையா இருந்த பையன் பார்க்கலாம் பார்க்குறாரு. அப்பா சொல்றாரு, ஒன்றை விட அறிவில் குறைந்த பறவையே தைரியமா பறந்து கடலை விட்டுட்டு ராமேஸ்வரம் நோக்கி பறந்து போது ராமநாதபுரம் நோக்கி நீ அறிவில் சிறந்த தாய் தந்தை உள்ள தைரியமாக நீ போய் படிக்க வேண்டாம் கேட்டார். என் தந்தை சொன்ன அந்த ஒரு சொல் தான் என்னை படிக்க தூண்டியது என்று கலாம் கேட்டார். இப்போ அந்த கலாம் வந்து அப்பா பேச சொன்னார். அம்மா மேல அதிகமான பாசம் உள்ள ஒரு சகோதரர் தான் எல்லாம். அவங்க அப்பா இறந்த பிறகு என்ன செய்யறாரு, நீங்க படிச்சிருக்கீங்க, நான் இன்னொன்று சொல்லிட்டு போறேன், கலாமுடைய அக்னி சிறைகள் படிக்கலன்னா நீ பையனே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இப்போ நான் சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளை போல 10-100 பங்கு அறிமுகம்லாம் சொல்றான். கலாமோட புத்தகத்துல அக்னி சிறைகள் படிச்சவங்க அப்படின்னா சீப் எடிஷன்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ரைட், அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அவங்க அண்ணனையோ அல்லது ரொம்ப தேசத்தில் ஆசிரியர் திண்டுகளில் இருந்தாருப்பாங்க, அவரை எல்லாம் கலாம் பேரே சொல்றாங்க. இவரை சந்திக்காமல் போயிருந்தால் இன்று நீங்கள் பார்க்கிற இந்த கலாம் இல்லை என்று யாரை சொல்வீர்கள் என்று அந்த விகடன் மேடையில் கேட்கப்பட்ட கேள்வி கலாம் சொன்ன பதில் தெரியுமா? நான் திருவள்ளுவரை சந்திக்காமல் போயிருந்தால் இந்த கலாம் இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு கற்பனை பண்ணுங்க, திருவள்ளுவர் வந்து கலாம் கைவிட்டு வரா, அவ்வளோ கஷ்ட கலாம் அவாரி கேட்டு வரா, அல்லது கலாமும் திருவள்ளுவர் ஒன்றா பண்ணி இருப்பாங்களா? அது 2000 டிக்கெட் சாப்பிடுவாங்களா? இல்லை இல்லை. இப்போ சந்தித்தல் என்ன அர்த்தம்? நான் ஏன் கொஞ்சம் ஜாலியாக சொல்கிறேன்னா, சந்தித்தல்னா நம்ம பொதுவாக யாரை சந்திப்போம்? உயிரோடு இருக்கும்போது சந்திப்போம், ஃப்ரெண்டை சந்திச்சோம்னு சொல்லுவீங்க. நேற்று வாங்கிட்டு 7ஆம் கிளாஸ் வாக்கியார் பார்த்துட்டா அப்படின்னு அவன் சந்திப்போம் உயிரோடு இருக்கும். திருவள்ளுவரை சந்தித்தல்லாம் என்ன பொருள்? திருக்குறள் படிக்காமல் போயிருந்தான் என்று அர்த்தம். திருக்குறளை வந்து நான் படிக்காமல் போயிருந்தா காலம் இல்லைங்கிறார். சரி, திருவள்ளுவர் அட்டாமிக் பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு, யோசிச்சு பாருங்க. திருவள்ளுவர் இன்டர்வல் காலம் சொல்லி கொடுத்துருப்பாரா? அவருக்கு கலாம் போய் படிச்ச வந்து விண்வெளி ஆய்வுகள் குறித்து வள்ளுவர் பாடம் கொடுப்பாரா? குவாண்டம் மெக்கானிக்ஸ் செஞ்சிருப்பாரா வள்ளுவர் வந்து? கேட்டு செஞ்சா சார். அப்போ நீ இந்த அறிவுடைய பல பிரான்சஸ்க்குள்ள போய் அறிவாளியை மாறுறதெல்லாம் அப்புறம் ஒன்று பேசிக்கலா உயர்த்துறது வேற. அடிப்படையை உயர்த்தி கொடுத்தா அதுக்கப்புறம் எவன் நீனே எல்லா காயும் படிக்க ஆரம்பிச்சு. அப்படி என்ன செய்தது வள்ளுவர் சொன்னாங்க கலாம். இப்ப கலாம் விடவா நான் பேச முடியும்? கலாம் விடவா நீ வந்து திருவள்ளுவர் அகலாளர் நினைக்கிறீங்க? நான் பல பேர் பார்க்குறேன் வாழ்க்கையில. எனக்கு ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் இருக்கு. நித்யானந்தம்னு பேர். அவர் டிஹெச்எல் கார்பரேட்டுடைய இதாக இருக்கிறார். என்ன சொல்லுவாங்க அது? ஈடியா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். பெரிய போஸ்ட் அது. நம்ம பிஹெச்எல் இருக்குல்ல திருச்சி, இது போல இந்தியாவில் இருக்கிற பல பிஹெச்எல் சேர்ந்து கார்பரேட் ஆஃபீஸ், அதுக்கு ஒரு உயர்நிலையா அவங்க அதனுடைய இடத்தை என்னன்னு பார்த்துருக்கேன். சிம்பிளா சொல்றதுன்னா, நான் போன காலத்தில் அவர் செக்ல கையெழுத்து கொடுத்தாருன்னா, இந்த இப்போ திருச்சி இருக்கு, திருச்சியில மெயின்கார்டு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு, ஏதாவது உதவி செய்ய சேலம் கேட்டாங்கன்னா அவர் இருந்த பவர் எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம் என்னமோ ஒரு செக்ல கொடுத்துருவாங்க.
யாரும் பிரச்சனை பண்ண முடியாது. அப்படி அந்த ஃபோனில் தேவை ஒரு நாங்கள் வந்து அவங்க அந்த இடி ஆஃபீஸில் ஒரு பட்டிமன்றம் நடந்துட்டு போகிறோம். அவங்களோட ரெக்ரியேஷன் சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்தை கூப்பிட்றாங்க. நாங்கள் பட்டிமன்றம் தான் போகிறாங்க. சந்தோஷம் இருக்காதா? சந்தோஷம் தான் போகிறோம். லிஃப்ட்டில் ஏறி போகிறோம். லிஃப்ட் 6வது ஃப்ளோரில் 7வது ஃப்ளோரில் நிற்குது. அது அதுக்கெல்லாம் ஒரு ஈடியோட சேம்பர். லிஃப்ட் திறக்குது. ஒருத்தர் வந்து வாங்க சார் அப்படின்னு நாங்கள் சரி ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் இருப்பாரு அப்படின்ட்டு நாங்கள் பின்னாடி போன உடனே அவருக்கு திறக்கிறது கதவுடாங்கிறது கிளாஸ் ஏசிடுவோங்க. எங்களுக்கு உட்காருங்க நாங்கள் உட்காரோம். அப்படி சுற்றி டேபிளை சுற்றி அவருக்கு ஈடி சேர்ற பார்த்தாரு. அவர் ஈடி சார், அவர் தான் பிஹெச்டி ஈடி. அவர் எந்த அவசியம் இல்லை நம்ம வந்து லிஃப்ட் வந்து கூப்பிட்டு சொல்றது. அவர் சொல்றாரு 50 பேர் நம்ம கொண்டு வந்து உட்கார சொல்லலாம். ஆனால் அவர் சிம்பிளாக வந்து நின்று கை கொடுத்து உட்கார வைக்கிறார். எனக்கு மனசுக்குள்ள ஒன்றுமே நல்ல சாதாரண கொஞ்சம் நேரம் போனோடனே அப்படிங்கலாம் பண்ணோம்னா அப்படிங்களா இது மாதிரி அவ்வளோதான் நம்ம பார்த்து பழகிருக்கோம். என்னன்னா அதிசயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவர் கேட்க முடியாதான் போய் இந்த சார் இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கேட்க முடியுமா? அப்போதான் சார் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். ஒரு டேபிளில் திருக்குறள் ஜூஸ் பிஹெச்டி தமிழுக்கு என்ன சம்பந்தம்? பிஹெச்டி தமிழ் என்ன சார் சம்பந்தம்? பிஹெச்டி எல்லாம் இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழ் ஒன்றும் கிடையாது. ஆனா அவருக்கு ஏன் இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு என்று என்னுடைய கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் அதை சொல்லலை. ஆனா தன்னுடைய டேபிள வள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு. அப்பதான் அப்படிதான் இருப்பாரு. இதை விட என்ன இதை விட வள்ளுவருக்கு என்ன சார் செஞ்சிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன மீண்டும் மீண்டும் தோண ஆரம்பிச்சதுன்னா உண்மையாகவே திருக்குறளுடைய பெரிய வெற்றி எனக்கு போனது. நீங்க மட்டும் ஒரு நாளைக்கு 2 திருக்குறள்னு சொல்லிட்டு அப்படின்னா சார் ஒரு 1000 தெரியுமா நினைக்கிறாங்க. நம்மலாம் முயற்சி பண்ணி உங்க வயசுல இப்போ நான் வந்து இருக்கிற இளம் தலைமுறைக்கு சொல்றேன், இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ஒரு கூட்டமும் நடந்ததில்லை. நாங்க படிக்கிற காலத்துல எங்க எவையா சொல்லி கொடுத்தா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். படிக்கிறதே பெருசு, தமிழ் சொல்றதே பெருசு அப்படின்னு ஒரு காலத்துல வாழ்ந்தோம். நிஜமாவே சொல்கிறேன். நான் வந்து ஒரு லைப்ரரியில் முதல்ல போய் சேர்ந்த போது பேரளத்தில் தான் லைப்ரரி சேர்ந்தேன். சாருக்கு நல்லா தெரியும். நான் இப்போ ஒரு எங்கள் அமைப்பினுடைய ஒரு கலை இலக்கியம் நடந்துச்சு தொழுமாங்குடியில. தொழுமாங்குடியில் நான் பேசிட்டு இரவு தங்குறதுக்கு நான் படித்த ஸ்கூல்ல இருந்த குறுக்கே என்ன கூப்பிட்டாங்க தங்குறதுக்கு. காலையில் நான் எழுந்திரிச்சு என்னுடைய டிரைவர் கூப்பிட்டு இப்போ நம்ம லைப்ரரி பார்த்து சொல்கிறாங்க. அங்கே தானே முதல் புத்தகம் படித்தேன், கொண்டு போனேன். அந்த நூலகர் என்ன பார்த்து அடைஞ்ச பக்கத்தில் இருக்குல்ல, ஒரு டிவியும் உங்களை பார்த்து தான் போல இருக்குது. சார் நீங்கள் செஞ்சு வந்தீங்க இங்கேவே நல்லா படித்தேன். நிஜமாக சொல்கிறேன், அந்த நூலகத்தை எப்படியே மனசகத்துக்கு இவங்க கட்டணும். புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த நூலகரே பாவமாக ஒரு சேர் உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருந்த காலங்கள்லாம் மலையேற 590 கோடி ரூபாய் ஒரு நூலகங்களுக்கு சாதாரண விஷயம் தான் இருக்கு. அண்ணா பழவலாளர்களுக்கு யாராவது சொன்னீங்கன்னா அத்தனை பேர் சொல்கிறேன் பின்னாடி செக்ஷனுக்கு அண்ணா பழவலாளர்கள் பார்ப்பாங்க. ஒரே ஒரு முறை போடும்போது பார்ப்பாங்க. நான் வந்து அமெரிக்கா போயிருந்த போது எங்கே தான் சார் சொல்கிறேன், அமெரிக்கா போயிருந்த போது நான் பார்த்த நூலகத்துக்கு நேர்ந்து போனேன். அதில் ஒரு அரைவாசி முக்கால்வாசியாக எனக்கு தெரிஞ்சு அண்ணா பழவலாளர்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நூற்றாண்டு நூலகம் ஏன் சொல்றேன்னா இப்பதான் நம்ம சமூகத்தில் புத்தகங்களுக்கு பெரிய விழிப்பே வந்திருக்கு. நான் இங்க வந்து பார்க்குறேன், எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறீங்க. நான் சாப்பிட்றது ஆச்சரியப்படுறேன். இதே லைப்ரரி எப்படி தெரிஞ்சுதான் தெரியும். நாங்கள் தெரிஞ்சுக்காங்க இந்த பக்கம் வாசம் முடியும் பார்த்தா 5 வயசாக தூக்கிட்டு இருப்பாரு. அவர் முன்னாடி பச்சை கொடுக்குறாங்க. இங்கே குறைஞ்சிக்கிட்டே லைப்ரரி ஆமா வந்த உடனே தெரிஞ்ச பிடிச்சுக்குவாரு. 5 நிமிஷம் அப்ப 6 நிமிஷம் அவரும் தூக்குவாரு. தினத்தந்தையே பார்த்து 2 நாள் தான் உண்டு. அப்படி இருந்த நூலகம் இன்னைக்கு பசங்க படிக்க உட்காந்து படிக்கிறீங்க. உட்காந்து படிக்கிறது இவ்வளவு நாட்கள் போட்டிருக்காங்க.
திருநம் அமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு ஏசிஆர் உருவாக்கிருக்காங்க, ஐஏஎஸ் அகாடமி பாடம் நடத்துறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பெரிய நீங்க வரம் செய்தவர்கள் அர்த்தம். புண்ணிய செஞ்சவங்க பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு கூட யோசிங்க. நான் திருக்குறள் பத்தி பேசுறேன். ஏன்னா நான் வாழ்க்கை திருக்குறளை சொல்லி அர்த்தம் சொல்லிட்டே போறேன்னு வச்சுக்கேன், உனக்கும் சந்தோஷமா இருக்காது. நீ பாதி சீக்கிரம் முடியும் பேசிக்கிட்டே இருக்கல. எனக்கு என்ன தோணுது, இந்த திருவள்ளுவர் ஏன் கொண்டாடணும் பேசுவோம். ஏன் கொண்டாடுறோம்? திருவள்ளுவரை ஏன் யாருமே விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? ஏன் திருவள்ளுவர் இடம் தமிழ்ல கிடைக்கும்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன தோணுன்னா, எப்பவுமே பார்வையில சொல்லணும்னா, அதாவது சில புத்தகங்களை பற்றி சொல்லும்போது புத்தகங்களை ரெண்டா பிரிப்பாங்க. புக் ஃபார் அவர் அப்படிம்பாங்க, புக் ஃபார் எவர் என்ன சொல்லுவாங்க. எல்லா காலங்களுக்குமான புத்தகம் ஒரு சில தான், அந்தந்த நேரத்துக்கான புத்தகங்கள் ஒரு சில. ஒரு நாவல் படிக்கிறீங்க, இந்த ஏஜில் எனக்கு வயசுல நாவல் படிக்கும் போது இருக்கிற அதை பற்றி அபிப்பிராயம் நான் 25 படிச்சும்போது முற்றிலும் மாறுபடும். நான் ஒரே பொன்னியின் செல்வன் நான் வந்து காலேஜ் டேஸ்ல படிக்கிறேன்னு வச்சுக்கல, அதை பற்றி என்னுடைய பார்வை இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா இருக்க, உறுதியா இருக்க. அது இன்னைக்கு நான் ரொம்ப சாதிச்சு பேசுற ஒரு நாவலை நான் 20 வருஷம் படிச்சிருந்தேன்னா நான் அவ்வளவு சாதிச்சு பேசுறேன் நினைக்கிறீங்களா? என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, பல புத்தகங்கள், அது நான் பேரெல்லாம் சொல்றது தூரத்தில் உட்கார்ந்துகிட்ட சில பேர்கள் சொல்றதெல்லாம் நாகரிகம் இல்லை. பல எழுத்தாளர்கள் அன்னைக்கே செத்துட்டோம். சில பேர் எழுதினவர்களுக்கு சாகும், சில எழுதி இருக்கும்போதே சாகும். வித்தியாசம் புரியுதா? சில புத்தகம் எழுதி இருக்கும்போதே புத்தகம் செத்துட்டோம். ஆனா இந்த வள்ளுவன் என்கிற உங்கள் கிழவனும் உங்கள் பாட்டனுக்கு பாட்டன் 2000 வருஷம் எழுதின்றாங்க. இன்னைய வரைக்கும் பேசப்படுதுன்னா அந்த நூல் காலம் கடந்து வாழ்கிறது. அதுதான் புக் ஃபார் எவர் என்பதை நீங்க இந்த நிலைமையை அழைப்பதற்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி ரிலவெண்டாகவே மாறிட்டு இருக்காங்க, எப்படி மாறுறாங்க? இப்ப பாரதியை போய் கேட்கிறாங்க. பாரதி வந்து தமிழ்ல யாரையும் உரசி பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ், ஒரு தங்கம் அது எத்தனை கேரட் சார் சொல்லுங்க அப்படின்னா உரசி பார்க்கறாங்கல்ல ஆசாரியார் கல்லுல. நீ பாரதி வந்து அப்படி உரசி பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு மனிதர். இன்னும் கொஞ்சம் நான் கரெக்டா சொல்றேன், இடம் போடுற தராசு மாதிரி யாரை பத்தி என்ன வேல்யூ சொல்லுங்கன்னா, பாரதியை வள்ளுவரை பத்தி சொல்றா. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அற்புதம், சபாஷ், சந்தோஷம். இதுதான் பாரதி ரீச்சானது. நீங்க தமிழ்ல பாரதி ரீச்சான அளவுக்கு யாரும் ரீச்சான சரி. அப்ப என்ன கருதிக்கு அர்த்தம்? வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தான். அதாவது நான் பிறந்த தமிழ்நாடு, நான் பேசுற தமிழ் மொழி பேசுற தமிழ்நாடு செய்த உலகிற்கு கிடைத்த கொடை எது? இந்த தமிழ்நாடு உலகத்துக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் என்ன என்று கேட்டால் வள்ளுவரை தந்ததுன்னு சிம்பிளா சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? பேப்பரை வந்து சைனா கொடுத்துச்சு, நமக்கு அச்சு கூடத்தை ஜெர்மன் கொடுத்துச்சு. அது மாதிரியே பல விஷயங்கள் பல நாடுகள் கொடுத்துருக்கு நமக்கு. அப்படின்னா இந்த தமிழ்நாடு என்னடா கொடுத்துச்சு என்ற கேள்விக்கு அது வள்ளுவனை கொடுத்திருக்கு என்று தைரியமாக சொல்லலாம். இன்னும் ஒரு இடம் ஜம்ப் பண்ணி, வள்ளுவன் வந்து வான்மறை பொழிந்ததும், என்னோட உரைகளை நான் பல முறை சொல்லியிருக்கேன். வள்ளுவன் வந்து வான்மறை பொழித்ததும், சேரன் தம்பி சிறப்பை ஒழித்ததும், கம்பன் என்று ஒரு மானுடன் பிறந்ததுன்னு நான் பாட்டு நீ படிச்சிருக்கீங்க. ஏன் வள்ளுவனை சொல்றது மட்டும் வள்ளுவன் வந்து வான்மறை பொழிந்ததுன்னு சொல்றான்? நம்ம இப்ப வீட்டுல போய் டேப்பை திறப்பீங்க, அம்மா பைப்பு தண்ணி பொழிந்ததுன்னு சொல்லுவீங்களா? தண்ணி வந்துச்சுங்க அப்படிதான் சொல்லுவீங்க? இல்ல இல்ல தண்ணி பொழிந்ததுங்களா? சரி, மழை மழை பெஞ்சா என்னமா பொழிந்ததுக்கு வந்ததுக்கு வித்தியாசம்? என்ன பொழிந்ததுக்கு வந்ததுக்கு என்ன வித்தியாசம்? பொழிந்தது என்ன? பொழிந்தது என்பது நம்முடைய வேண்டுதல் அல்லாமலே கிடைப்பது, நம் முயற்சி இல்லாமலே செய்வது. நீங்க ஒன்றும் வானத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்காது, கரெக்டா இந்த மழை பெஞ்சோம் இல்லைன்னா பிச்சை எடுக்கிறேன் சொல்லுங்க, அதுதான் பெய்யுது, அதுதான் பெய்யுது, அதான் பெய்யுது. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பொறியியல் நீங்க பேசுறாங்க திருச்சியில, ராமநாதன் பேர். நீங்க என்ன பண்ணணும் பசங்கள்லாம், அந்த ராமநாதன் மாதிரி இவங்க இந்து மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டுறதுனால செகண்ட் பேஜ்ல
நம்ம கரெக்டாக படிச்சிடணும். நான் இப்பவும் சொல்லிட்டு போறேன், நீ அதில் கரெக்டாக கேட்டு நம்ம பார்த்து நல்லா வந்துட்டு இருக்கு படிச்சிடணும். எதுக்கு சொல்றேன்னா, அவர் அந்த கட்டளை ஒருத்தர் சொல்றாரு, மழையை திட்டுறது இப்பதான் சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. மழையை அப்புறம் வைக்கிறோம் படுத்தி எடுத்துக்கணும். டெய்லி வடகிழக்கு மழை தமிழ்நாட்டில் பெய்யலைன்னா உனக்கு மழையே கிடையாது. உனக்கு கிடைக்கிற மழையாக மழை தான். நமக்கு வந்து மழையினால எங்க சிக்கல் இருக்குன்னா, ஒரு நகரத்தை வடிவமைக்கும் போது 60% கட்டடம் ரோடு இருக்கும். அதுக்கு மேல கட்டட ரோடு இருக்கக்கூடாது. உலகம் தான் 40% மழை பெஞ்சதுன்னா தண்ணீரை வாங்கி கொடுத்து பூமியை விட்டு வைக்கணும். நம்ம மொழி எடுத்தோம் சென்னை மாதிரி இல்லை. சென்னையில 15% சந்தேகப்படுறாங்க. தண்ணி எங்க போகும்? வடிகால் பக்க பக்கமா இருக்காரு. மழை பெய்யும் போது வடிகால் எப்படி இருக்கும்னா, 100 ஆண்டு மழைன்னு சொல்லுவாங்க. அதிகபட்ச மழை 100 ஆண்டு மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 50 வருட மழை. பெரிய நகரங்கள்ல, சைனா மாதிரி அமெரிக்கா நாடுகள்ல 50 years rain பெய்யும் போது கூட தண்ணீர் வடிந்து விடுவதற்கான வடிகாலை அவன் செஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய வடிகால் பிரச்சனையை கையில் வச்சுட்டு நீ மழையை திட்டிட்டு கட்டளை இருக்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ராமநாதனை போன்றவர்கள் கூட நீர் குறித்த மேலாண்மையில் வள்ளுவர்தான் சிறப்பாக இருக்கிறார் என்று பேசுறாங்க. இப்ப நான் சொல்றது பெருசு இல்லை. நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஒரு பொறியியல் சொல்றான். நான் எதுக்கு சொல்றேன்னா, வள்ளுவருங்கிறது ஏதோ அரசை விருப்பத்துல இந்த சில அட்வைஸ் பண்ற கிழமை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. வீட்டில் சில தாத்தா எப்போ தான் பாயத்தோட தான் அட்வைஸா பண்ணுவார்ல, அப்படி ஒரு ஆள் ஒரு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த வள்ளுவரை இந்த இருக்கிற ஓவிய கண்காட்சி எல்லாம் பார்த்தீங்களா? கீழே ஓவியங்கள் வச்சிருக்காங்கல்ல லைப்ரரியில. ஓவியம் பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது. பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஓவியங்கள் நல்ல விஷயம் தான் இருக்கு. வெறும் அறத்துப்பாலாம் எழுதி வைக்காம இன்பத்துப்பால் நிலையை பார்க்க எழுதி வச்சிருக்காங்க. உங்களை மறாள் கொஞ்சம் அட்ராக்டிவா படிக்கிட்டு இருக்காரு. அதுல சில ஓவியங்கள் இருக்கு. ஜி போப்போட ஓவியம் இருக்கு, எல்லிஸோட ஓவியங்க இருக்கு, வீரராமனோட ஓவியம் வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. பூவாவோட ஓவியம் இருக்கு. இந்த வரைஞ்ச ஓவியம் தான் போனாரு. ஏன் இதெல்லாம் வச்சிருக்குன்னா, அப்பதான் பன்முறை வான்முறை பொழிந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க. பாரதியுடைய கருத்துல தமிழ்ல திருக்குறள் இருந்தது, அதுவா நடந்தது. நம்ம யாரும் கேட்கல, இங்க எழுதி கொடுங்க வள்ளுவரே, செலவு தட்டி ப்ளீஸ் 2 திருக்குறள் போடுங்க அப்படின்னு கேட்கல. அவரா எழுதுனா வான்முறை பொழிந்ததுங்கிறான். அப்போ இந்த வள்ளுவர் வந்து உலகத்தின் அதிசயமாக பார்க்கப்படுகிறார். எப்படி தெரியுமா உங்களுக்கு? அந்த 1330 பாட்டிலையும் ஒரு இடத்தை கூட தமிழ்ங்கிற வார்த்தை இல்லை. காவிரிங்கிற ஆறு இல்லை. காவிரி எங்க இருக்குமா? எங்க இல்லை. சிவன், ராமன், விஷ்ணு எதுவும் இல்லை. எந்த சாதி அதுக்குள்ள இல்லை. சைவம், வைணவம் எந்த மதமும் அதுக்குள்ள இல்லை. முற்றிலும் என்ன பண்றாருன்னா, தன் எழுதுகிற ஒரு பேர் இலக்கியத்தை எந்த பகுதி சார்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கான்சியஸாக நினைக்கிறேன். உலகுங்கிற வார்த்தை வந்து நான் கேள்விப்பட்ட இழப்பு மாதிரி திருக்குறள்ல ஆழமாக பயின்று கொடுத்துருக்காங்க. உலகுங்கிற சொல்லை திருக்குறளில் 47 இடம் 50 இடங்களிலும் பயன்படுத்துறான்னு சொல்றாங்க. உலகுங்கிற செல்வ பயன்படுத்தின வள்ளுவர் எங்கேயுமே தமிழ்நாடு, தமிழ் எதையும் பயன்படுத்தல. அப்ப என்னதுக்கு அர்த்தம்? ரொம்ப மன ரீதியாகவே ரொம்ப எப்படி சொல்லலாம், அந்த கான்சியஸாகவே தன் நூலை உலக நூலாக முன்வைக்கிறார். அப்படி உலக நூலாக முன்வைத்ததால் தான் அவரால் எல்லோரும் பொருந்த முடிகிறது. இப்போ நீங்க சமீபத்தில் அதிகமாக புத்தகங்கள் ஒரு வேட்பாளர் சு. வெங்கடேசன் ஒரு எழுத்தாளருடைய நாவல், அது வேட்பாளின் நாவல். நீங்க படிச்சிருக்கு நிச்சயமா. அந்த நூலுங்க படிக்கிறனா கூட நல்ல பட்ட புத்தகத்துக்குள்ளாக போனீங்கன்னா அதிகமாக வைக்கிற புத்தகங்கள் அது ஒரு புத்தகம் இருக்கும். அதுல முதல் அத்தியாயத்துல காட்சி வரும். முதல் அத்தியாயத்துல கபிலர் ஒரு பெரிய புலவர் வருவார். சங்க இலக்கியத்தில் அதிகமான பாட்டு வந்து கபிலர் தான். அவர் அதுல கேரக்டரா வருவார். நீலன்னு சொன்ன மாதிரி சின்ன பையன் ஒருத்தன் உள்ளார 2 பேர் சந்திப்பாங்க. சந்திச்சா நீலன் அவருக்கு தெரியாது.
வார்த்தை. இப்போ வந்து கபிலர் வந்து நீலனை பார்த்து கேட்பாரு, நீதான் வீரனா இருப்பார். ஆனால வளர்த்தியா இருப்பான், கையில் ஒரு வேருக்கு வச்சிருப்பான், அந்த மீசை இருக்கும், ஆள் பார்த்தாலே ஜிம்முன்னு இருப்பான். அந்த கபிலர் தாடி சாமி ஒரு பெரிய புலவர் அவர் கேட்பாரு வீரனை பார்த்து, ஏன் இது மலையே ரொம்ப நாள் கேடாம? ஆமாம் ஐயா, ரொம்ப நாளும் மலையாக தான் இருக்கேன் அப்படின்பான். ஓஹோ, அப்படின்னா நீ வேற எங்கேயும் போனது இல்லையா? நான் போனதில்லை, இந்த மலை விட்டு எங்கேயும் நான் போனதில்லை அப்படின்பார். மலை விட்டு எங்கேயும் போனது இல்லையா? என்ன சொல்ற? இப்போ கடலே பார்த்தது இல்லையா? இல்லை கொஞ்சம் நான் சொல்றேன், நீ கடலே பார்த்தது இல்லையா அப்படின்பாரு. கடல் நான் பார்த்தது இல்லை அப்படின்பான். ஆனால் போடா லூசு, கடலை பார்க்கணும் மலையை சொல்ற அப்படின்ட்டு சொல்லுவாரு. கடல் போய் பாடுறா, எவ்வளவு பெருசு தெரியுமா, அது எவ்வளவு பரப்பளவு தெரியுமா, கடலுக்கு எவ்வளவு அலை தெரியுமா, இல்ல என்று கடலுடைய பெருமை எல்லாம் அதோட பெருசு எவ்வளவு, அது எவ்வளவு பெருசு என்றதெல்லாம் அவர் வந்து விளக்கி சொல்லுவாரு. யாருக்கு? நீலன்கிற புது பையன். அப்போ அந்த நீலன் வந்து அவர் கேள்வி வைப்பான் கபிலரை, உன் கடல் அவ்வளவு பெருசா ஆரம்பிப்பான். ஆமா அப்படின்னா, எங்கள் பாரியின் கருணையை விட உன் கடல் பெருசா. இது அந்த நாவல் வெங்கடேசன் பாரியை உயர்த்துவதற்கு பயன்படுத்துகிற காட்சி. கடலாம் பெரிய கடல், எங்க பாரி எவ்வளவு யாரு அப்படின்றார்ல. இந்த சிந்தனையை சு வெங்கடேசன் கொடுத்தது யாரு? கடலை விட ஒரு மனிதன் உயர்ந்தவன், கருணைமிக்க மனிதன், கடலை விட உயர்ந்தவன், பெரியவன் என்று சிந்திக்கிறதுக்கு சிந்தனை முறை. இதை வந்து யாரு வெங்கடேசன் சொல்லிட்டு நடுவில் போடுங்க, வள்ளுவர் தானே சொல்லியிருக்கான், பயன்பூக்கார் செய்த உதவி புரியுதா உங்களுக்கு? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் எழுதின ஒருத்தர் 2021 நாவல் எழுதுற ஒருத்தருக்கு போறாரா? அப்ப பெரிய அதிசயம் கிடையாது. இது மாதிரி நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. அப்போ என்னுடைய இந்த முறை நான் மீண்டும் ஏன் நான் வள்ளுவத்தை ரசித்தேன் என்பதற்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக் போனோம். நான் அடிக்கடி என்னுடைய புத்தக திருவிழா தமிழை யார் காப்பாற்றுறது? இவரோட பேசிட்டு இருக்கிற எல்லாரும் நிறைய பேசுறதுல தமிழ் தமிழ் தமிழ்னு கார்பரேஷன் பண்ணிக்கணும்னு எழுதி போவாங்க. தமிழ் தமிழ்னு நான் என்ன கேட்கிறேன், தமிழை யார் காப்பாற்றுறது? உண்மையாகவே நீங்க நேர்மையா வந்து சொல்லுங்க, தமிழை அதாவது இருக்கேன், நம்ம ஒன்றும் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் தமிழ் இந்த காலத்துல பெருசாக தான் இருந்ததில்லை. நீ கொஞ்சம் நிதானத்தை யோசிச்சுன்னா, வெள்ளக்காரன் ஆனா இங்கிலீஷ் தான் ஆட்சி மொழி, இஸ்லாமியர்கள் ஆனாங்க உருது தான் ஆட்சி மொழி, முன்னாடி போனீங்கன்னா பல்லவர்கள் சமஸ்கிருத ஆட்சி மொழி, நாயகர்கள் ஆனாங்க தெலுங்கு தான் ஆட்சி மொழி, மராட்டியர்கள் ஆனாங்க மராட்டியன் ஆட்சி மொழி. இப்படி தடவை போனீங்கன்னா தமிழ் எவ்வாறு இருந்திருக்கும். இப்படி ஆட்சி மொழியாகவே இல்லாத இந்த தமிழை 2024 உட்கார்ந்துக்கிட்டு ஒரு லைப்ரரி பில்டிங்ல நான் பேச உங்களுக்கு புரியுதுன்னா இதான் மொழி வாழ்றதுக்கான அடையாளம். பக்கத்து பார்க்க என்ன சொல்றாரு, எங்க வீட்டுல சொல்றாரு கேட்காம சொல்றது புரியுது இல்ல, அதுதான் மொழி வாழுது என்பதுடைய அடையாளம். யார் இந்த மொழியை இப்படி காப்பாற்றிருக்கோம்? நல்ல எழுதி வச்சுக்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இந்த தமிழை பொறுத்தவரை ஒருத்தன் ஒரு மொழி வாழ்வுன்னு தான் அது பேசப்படுறது. பேசப்படாத மொழி வாழ்வதாக அர்த்தமே இல்லை. ஒரு மொழி பேசினா தான் மொழி வாழ்வுன்னு அர்த்தம். இப்போ சமஸ்கிருதம் இருக்குது, அதே செத்த மொழின்னு சொல்றாங்க. அது இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு. இன்னைக்கு 2 பேருக்கு தமிழ் தெரியும்னு சொல்றாங்க, ஆனா அந்த மொழி பேசப்படாது. அப்போ ஒரு மொழி பேசப்படுறதுல அப்பதான் காலம். இந்த மொழி இன்றளவும் பேசப்படுவதற்கான காரணம், யார் ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று யாருடைய தயவும் வாழாத நாட்டில் வேளாண்மை செய்கிற விவசாயிகள் தமிழை தொடர்ந்து பேசுவதற்கான அவங்க தான் தமிழை காப்பாற்றாங்க. அதன் பிறகு ஒரு மொழியை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் வரும். ஒரு மொழி காலப்படந்து வாழ்வதற்கான தேவைகளை வரும்போதெல்லாம் அந்த மொழி தன்னை அதுதான் தக வச்சுக்கணும். சமூகங்களுக்கு ஒரு கேள்வி அந்த மொழிகிட்டே பதில் வரணும். அறிவு பரவலுக்கு அந்த மொழி கடைசியாக கைதோற்று போகணும். இப்படி போவதற்கு அந்த மொழியை தகுதிப்படுத்துபவர்கள் எனக்கு தெரிந்து அந்த மொழியில் எழுதுகிற படைப்பாளிகள் தான் என்பதை நீ பார்க்க. அந்த படைப்பாளிகள் தான் உலகத்தில் வரிசை
நிற்கிறாங்க எல்லாரும். அப்படி யோசித்து பார்க்கும்போது எனக்கு தமிழ் படைப்பாளிகளின் ஆகப்பெரிய தலைவனாக நான் நினைப்பது வள்ளுவனை தான் என்று நீங்கள் தயவு செய்து புரிந்து. ஒரு மொழி பேசுற மக்கள் அவன் தகுதி என்ன என்று கேள்வி வச்சுக்கிறேன். அந்த இந்த மொழியை பேசுறான் அவனுடைய தகுதி என்ன என்று யோசிக்கும் போது அதற்கான பதில்களை அந்த படைப்பாளியின் படைப்பு சுமந்து நிற்க வேண்டும். வள்ளுவன் சுமந்து நிற்கிறானா என்பதை பற்றி பேசும்போதுதான் எனக்கு நான் ரொம்ப மதிக்கிற பேராசிரியர் வாசை குழந்தைசாமி அவர்கள் தேர்ந்த அவருடைய கவிதை குலோத்துங்க கவிதையின் பேர். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நூலகங்களில் லைப்ரரியில் குலோத்துங்க கவிதைகள் புத்தகம். அவர் நீரியல் துறையை பெரிய அறிஞர். உங்களுக்கு அதை முதல்ல சொல்லிடணும். நான் சொல்ல சொல்லிட்டு திருப்பூர் உரையை பார்க்கிறாரு. அவர் ஐஐடி கரக்பூர்ல படித்தவர். ஐஐடி கரக்பூர்ல பாஸ் பண்ணி வெளியில வந்த செட்டை ஒரு 25 வருஷத்துக்கு கழிச்சு அந்த ஐஐடி கரக்பூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொறியியல் கல்லூரிகளில் மிகச்சிறந்த கல்லூரி அது கரக்பூர். அதுல இருந்து வெளியில வந்தவங்க சிறந்த மாணவர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது படிச்சு வெளியில போனவங்க பசங்கள்ல 2 பேரை சூஸ் பண்ணணும். தேர்வு எடுக்கும்போது நண்பர்களே இருவரில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டவர் வாசை குலசாமி. அவருடைய குழந்தைசாமி மாடல் என்பதே இன்னைக்கு நீரியல் துறையில இன்று வரையில் உலகத்தில் பேசப்படுகிற விஷயம் அது. நாங்கள் அவரை அறிவியல் மாநாடு ஒன்று திருச்சியில் நடத்திய போது அவரைத்தான் அதை ஒருங்கிணைப்பதற்கு அழைத்திருந்தோம். பாரதிதாசன் சேர்க்கிறார். அந்த வாசை குழந்தைசாமி போன்றவர்கள் இருக்கிறனால அந்த வாசை குலசாமி போன்றவர்கள் சிறந்த தமிழ் அறிஞராக வாழ்ந்தாங்க. அவர் ஒரு கவிதையில சொல்றாரு, தாழ்ந்த இனம் உயர்ந்த மொழி சமைத்ததில்லை, தானாக எம்மொழியும் வளர்ந்ததில்லை என்று சொல்றார். ஒரு மொழி சிறப்பா இருக்குன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்பட்டு கைதட்டிக்கணும். ஒரு மொழி இப்படி பெருமைப்பட்ட மொழியாக சிறந்த மொழியாக போற்றத்தக்கதாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் அதை உருவாக்கிய மனிதனும் உயர்ந்தவன் தான் என்று சொல்றார். ஒரு தாழ்ந்தவனால உயர்ந்த மொழியை படைக்கவே முடியாது. அவன் படைத்த மொழி உயர்வாக இருந்தால் அதை உருவாக்கிய மனிதனும் மிக உயர்ந்தவன் என்று சொல்லும் போதுதான் தாழ்ந்த இனம் உயர்ந்த மொழி சமைத்ததில்லை, தானாக என் மொழி வளர்ந்ததில்லை என்கிறார். இந்த 2வது இடம் பேசிட்டே இருக்கணும். நம்ம உருவாக்குறவன் நம்ம தாக்கத்தையும் தாக்கம்லாம் பிரமாதம் அவ்வளவுதான். நம்ம நீங்க எறடா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன எதுக்குதான் வள்ளுவரை படிக்க வேண்டிய தேவை நமக்கு சேர்கிறது. அப்போ ஏன் வள்ளுவத்தை இவ்வளவு தூரம் கொண்டாடணும் என்று எனக்கு மனசில் படுவது இந்த முறையை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் தமிழன் அல்லாதவர்களை ஈர்த்தது, தன்னை அட்ராக்ட் பண்ணி சொல்லுவீங்களா, தன்னை ஈர்த்தது தமிழ் எழுதப்பட்டுள்ளது. தமிழ் தெரியாத பலரையும் தமிழ் தெரிந்து கொள்ள தேவையே இல்லாத பலரையும் தன் பக்கம் ஈர்க்கிற எனக்கு தெரிந்த நூல் திருக்குறள் மட்டும்தான் என்பதை மனசில் வச்சுங்க. வரலாற்று ரீதியாக யோசிச்சு பார்த்தா ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நம் தேசப்பிதா காந்தி. எல்லாரும் உருவாக்கம் இருக்காரு பார்த்து இருப்பார். காந்தி எல்லாரும் ரொம்ப பக்கத்தில் இருக்காருல்ல. நம்ம எப்ப காந்தியை தூக்கி பிடிக்கிறோம், எப்ப தூக்கி பிடிக்கிறோம்? அது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு சந்தேகம் காந்தியை பத்திரமா காப்பாற்றி வச்சிருக்கீங்க. ஆமா, காந்தியை ஜக்கரையா பத்திரமா காப்பாற்றி வச்சிருக்க. அவர் பத்திரமா இருக்க வரைக்கும் நம்மளால உண்ணாவது பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த தேசத்துதான் காந்தி அவர் வாழ்வில் முன்வைத்த அகிம்சை என்கிற கோட்பாடு உலகம் முழுவதும் பேசப்படுது. அதாவது காந்தி இந்தியாவை சுற்றி பார்த்தாரு. தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னொரு சொல்லிட்டு பாரு, வசந்த சொல்லி ராமச்சந்திர குஹா காந்தியை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி புத்தகம் இருக்கு, தென்னாப்பிரிக்காவில் காந்தி புத்தகம். அதாவது காந்திக்கு பிறகு இந்தியா புத்தகம், காந்திக்கு பிறகு இந்தியா புத்தகம். இந்த 3 புத்தகத்தையும் மனசுல முடிச்சு வச்சுட்டு லைப்ரரியில வச்சிருக்காங்க, படிச்சிருக்காங்க. அந்த காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் தான் கிட்டத்தட்ட இந்த கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் பிராக்டிஸ்
பண்ணுவோம்ல, மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நெட்டை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நடந்தா சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் அமல்படுத்திய எல்லா விதமான போராட்ட வடிவங்களையும் அவர் சோதித்து பார்த்த ஒரு களம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. பெரிய மேதை கல்கட்டாயா முரளியா உடம்புல சடம் போடாம குச்சி வச்சுருந்தோம் மாடுகள் மேய்க்க போட்டுட்டு வசதி இல்லாத பிரச்சனை உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிலாம் இல்லை. அவர் உண்மையாகவே பெரிய மேதை. இன்னும் சொல்ல போனால் எளிமைன்னு சொன்னார்ல சிவகுமார் சார் பேசும்போது, அவர் நம்ம ஊரில் பேசிட்டு தான் என் புத்தகத்தை எழுதியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம ஊரில் பேசிட்டு தான் அடுத்த நாள் போய் மதுரையில் இறந்தார். மதுரையில் இறங்கி எல்லாரும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க காந்தியை வரவேற்கிறதுக்கு. டாப்னு கதவை சொல்றாரு, அரை வேட்டி அரை உடம்பு ஒதுக்கிறார், ஒரு திருவிழா வேண்டி ஒரு துன்பு ஒதுக்கிறது ஏற்பாடு. யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல, திறக்கூடாக வாங்க கூப்பிடல என்று நான் இப்படி காட்சியளிக்க போகிறேன் பாராட்டெல்லாம் கூப்பிடல நின்றுட்டாரு. உலகமே அதிசயம் பாருங்க, ஏன்னா நிற்கிறான்னு அவர் நுட்பமான காரணம் சொல்றாரு. அது வந்து அவர் கூட வாயாக சொல்ற தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா? இது மாதிரி சிஸ்டம்லாம் இல்லாத காலம், மைக்கெல்லாம் இல்லாத காலம், பேருரையாக்கியமா புரிய வைக்க முடியாத காலம். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, ஒருத்தனை பார்த்த உடனே நம்மளாலும் சொல்லணும். நீ கோட் சூட் போட்டுக்கிட்ட வந்து நின்று இப்போ அரை மணி நேரம் பேசுறத நம்மள கோட்லாம் போட்டுட்டாங்க நம்மளாதான் போல இருக்கு அப்படின்னு இல்லை, அப்படிதானே சொல்லணும். நம்ம கோட்லாம் போட்டுட்டாரா நம்மளாதான் போட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லாமல் ஃபர்ஸ்ட் சைட் சொல்றேன். இதை பார்த்தவுடன் நம்மளால சொல்லணும். நான் என்ன செய்யணும், இந்த நாட்டின் எளிய மனிதனை போல் தான் இருக்கணும். அதான் பயன். இதோட இன்னொரு நடப்பாருங்க. நீங்க சார்பை சாப்பிட்டு படித்தீங்கன்னா சார்பை சாப்பிட்டு கேட்பாங்க, உலகத்துல ரொம்ப அதிகம் புகழப்பட்ட ஒரு 10 பேரை அவன் வந்தேன், உலகத்தில் அதிக செல்வாக்கு மிக்கவர்கள் சார்பை சாப்பிட்டு வந்தேன். அவர் போய் ஒரு ட்ரீட் பண்ண யார் வந்து நீங்க வாய்ப்பு வந்துச்சுன்னா ஓரியன் லைன் பண்ண சோப்படுறா வந்து ஆள் பேரனா இருப்பார் சாப்பிட்டு. ஆள் அவ்வளோ அழக. நீங்க நல்ல போட்டு தலைமுடியெல்லாம் தூக்கி சீவி சிரிச்சுட்டு இருக்க போட்டோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோலாம் பிடிச்சவங்க நம்மகிட்ட. ஆனா அவரு ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு ஷூ பண்ணிக்கிட்டு காலை எப்படி வச்சுக்கிட்டு இப்படி நடந்துருந்தார்ல, ஏன் இப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் போட்டுருக்கிறது தொப்பி, அந்த லூஸ் பேண்ட்டு, டைட் கோட்டு, காலத்தில் சவ நடக்கிறது அத்தனையும் லண்டன் நகரத்தின் துப்புரவு தொழிலாளிகளை இப்போ நான் வேலைப்பட்டுக் கொண்டே நான் அந்த வேலைக்கு சொன்னாதான் அவனுக்கு சொன்னதாக போகணும்னு சொன்னான். இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சொல்லிட்டே இருக்கு. நீ இப்ப காந்திங்கிற மகத்தான மனிதன் இருக்கானே, இவ்வளவு பில்டப் எதுக்காக தெரியுமா, இவ்வளவு பில்டப்பும் அவர் இந்த அகிம்சை எங்கேயிருந்து கற்றுக்கிட்டாலும் கேள்வி. நான் என்னுடைய அமெரிக்க பயணத்துல நான் பார்த்து வியந்த ஒன்று வந்து மார்ட்டின் லூதர் ஜூனியருடைய நினைவிடம் மெமோரியல். அந்த அட்லாண்டாவோட பெரிய தெருவில் 2 பக்கமும் அவருடைய மெமோரியல் வரும். ஒரு பெரிய கிறிஸ்தவ பாதிரியா இருந்தவர். அந்த சர்ச்சும் அங்கே வச்சிருக்காங்க. ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படிங்கிற பேச்சு இருக்குல்ல, நீ வாய்ப்பு வந்துச்சுன்னா நெட்ல போட்டு தேடுறது பேச்சு அப்படி முழுசா கிடைக்கும். மரியாதைக்குரிய ஐயா ஈரோடு தமிழர்கள் அந்த என்னுடைய நீண்ட கனவு என்பதை அற்புதமா தமிழர் வடிவத்திருக்காங்க. அதுல அப்படிப்பட்ட லீடர் தான் காந்தியை போடுறது இருந்தாங்க. நெல்சன் மாண்டேலா ஜெயிலுக்குள்ள போகும்போது தீவிரவாதி, அவர் தீவிரவாதியாக உள்ளார போறார். ஜெயிலுக்குள்ள 20 வருஷம் ஜெயில இருந்தாரு. ஜெயில பல விஷயங்களை அவர் யோசிக்கிறார், படிக்கிறார். வெளியே வரும்போது இந்த பையில காந்தியோட படத்தை கொடுத்துட்டார், நான் காந்தியவாதி அப்படிங்கிறாரு. இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண காந்திக்கு அகிம்சை என்கிற கோட்பாடை யாரிடமிருந்து கற்றார் என்கிற ஒரு வரலாற்று குறிப்பை படித்த அங்குதான் நான் வள்ளுவர் குறித்து அதிகம் பேச வேண்டும் என்ற முடிவு எடுத்தேன். நான் பல புத்தகங்கள் வணக்கம் வள்ளுவா என்று தலைப்பு பேசுகிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த தலைப்பை ஈரோடு தமிழர் கடன் பெற்றது. திருக்குறள் பற்றி நல்ல புத்தகம், அது புத்தகம் ஈரோடு தமிழ் புத்தகம். நல்ல மனசு வச்சிருக்க. ஒரு சர்ச்சையே வந்துச்சு, இது நான் சொல்ற ஃபேக்ட் வந்து உண்மையா தப்பாலாம் அது நிரூபிக்கப்பட்டுருச்சு உண்மைன்னு. காந்தி டால்ஸ்டாய் கடிதம் எழுதுகிறார். லியோ டால்ஸ்டாய்
உலகத்தின் தலை சிறந்த இலக்கியவாதி அவர். மாமேது லெனின் சொன்னார், டால்ஸ்டாய் சொல்லும்போது, ரஷ்யாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு ரஷ்யாவின் ஆன்மா லியோ டால்ஸ்டாய் என்று அவ்வளவு ஒரு எழுத்தாளருக்கு காந்தி எழுந்தார். ஐயா உங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி வைத்திருந்த பண்ணைக்கு பேரே டால்ஸ்டாய் பண்ணை. எழுதுறாரு கடிதம், நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போறேன், கையில ஏகப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்கிறவன் நான் வெள்ளக்காரன், நான் தலைவராகிற மக்கள் கையில ஒரு ஆயுதம் இல்லாதீங்க, இப்போ ஒருவர் சட்ட சச்சரவு வந்துச்சுன்னா என்ன ஆவாங்க, எந்த மாதிரி போராட்ட வடிவத்தை எடுக்கலாம் என்று கேட்கும் போது டால்ஸ்டாய் பதில் எழுதுறாரு. என்ன பதில் எழுது? கேட்ட கேள்விதான் அப்ப நியாயமானதா? அந்த பதில் வந்து உனக்கு உங்க இந்தியாவிலே ஒரு மொழியில் இருக்கு, அதை போய் படி அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஒரு 6 திருக்குறளை ரஷ்ய மொழியில எழுதி அனுப்புறார். ரஷ்ய மொழியில் உள்ள திருக்குறள் காந்தி வந்து சேரும். அவருக்கு காந்திக்கு ரஷ்யா தெரியாது. அவர் அந்த பேரை குறிச்சு மறந்தார். அங்க குஜராத்தில் இருந்த நண்பர் தேசாய் பேரும் அவர்கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு அவர் குஜராத்தில் மொழிபெயர்த்து தர்றார். கொடுத்தா அந்த 6 திருக்குறளுமே இன்னா செய்யாமல் அதிகாரம் திருக்குறள். அதுல ஒரு குறள் காந்தி எடுத்து பிடிச்சுக்கிறார், அகிம்சை கோட்பாடு. என்ன குறள்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிய நோய் தன்னோய் போன்றா கடை. உனக்கு அதிகமா அறிவு இருக்கு என்பதோட அடையாளம் என்ன அடையாளம்? பயங்கரமா பேசுறதா அல்லது யார் பேசுறா இந்திய பேசுறதா, எதை சொன்னாலும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதா? அதெல்லாம் இல்லைங்கிறார். மாறாக பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்பதுதான் அறிவின் அடையாளம் அப்படிங்கிறான் வள்ளுவர். காந்தி மிரண்டு போறாரு. பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்பதான் சார் அகிம்சை. மிரண்டு சார் அகிம்சை. அந்த கோட்பாடு காந்தி புத்தகத்தை திருவள்ளுவர் போது இதை விட எனக்கு வள்ளுவனுக்கு பெருமையே தேவையில்லை. 2000 அப்ப என்ன அர்த்தம்? அந்த படைப்பு கலந்துகிட்டே இருக்கு, நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு, அணைய மறுக்குது. யாரும் நீங்க ட்ரை பண்ணீங்க அந்த கதையை உள்ளே செல்லுங்க. நீங்க கம்பராமாயண அரங்கேற்ற கதை உங்களுக்கு தெரியுமில்ல? நான் கேட்கிறேன், திருக்குறள் அரங்கேற்றம் நடந்து சொல்லுங்க எனக்கு. எந்த ஊர்ல திருக்குறள் அரங்கேற்றம் நடந்துச்சு? ஏன் திருக்குறள் அரங்கேற்றம் நடக்கல? ஏன் அந்த நூல் மன்னர்களின் நூலாகவே வாழல? ஏன் மன்னர்கள் யாருமே தூக்கி பிடிக்கல? ஏன்னா அவர் மக்கள் சார்ந்த மனிதன். அதான் முக்கியம். காமன் மேனுடைய அறிவாளி வள்ளுவர். யார் அவர் தூக்கி சொல்றது ரெடியா இல்லை, அவர் அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஆனா காலம் மாறிட்டே இருக்கு. அப்போ ஒரு 212 214 வருஷம் தான் சார் திருக்குறள் கைக்கு கிடைச்சு. 2000 வருஷம் 3000 வருஷம் எழுதப்பட்டு ஆய்வு பெரிய அறிஞர் பிரமுகர்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டவர்கள மரபுநடிகள் தான் அந்த காலத்தை சொன்னதுதான் ஏற்கப்பட்டிருக்கு. மரபுநடிகள் சொன்னதுதான் திருக்குறள் காலம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பின்னாடி பதில் சொல்றேன். தமிழ்ல கால ஆராய்ச்சி புத்தகம் ஐயா ராசமணிக்கிறார் புத்தகம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல தமிழ் இலக்கியங்களுடைய காலம் என்னவா இருக்கும் என்பதை பற்றி ஓரளவு நியாயமான ஆய்வுகள் ராசமணிக்கிறோட ஆய்வு நீங்க படிச்சுக்கிற. இப்ப திருவள்ளுவர் வந்து கையில வரல, என்ன ஆச்சுன்னு போய் உபதேசம் எழுதுகிறாங்க. உபதேசம் சொல்றாரு, நான் மூடியோட நல்ல உதாரணம் இருக்காரு. ஆடி 18 வந்தா ஆத்திரம் விடுவாங்க, ஆமா சூரசம்ஹாரம் வந்தா எரிச்சு விடுவாங்க. எரிக்கிறதும் தண்ணியில விடுறதும் ஒரு தொழிலாவே நடந்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. அந்த ஓலைச்சூடு ஃபுல்லாக காணாம போயிட்டே இருந்தது. உபதேசாவை நல்ல மனுஷவர்கள் பேர் போட்டு வந்து அடிச்சு முடிச்சு போய், ஆனா உண்மையாகவே இயற்கை வந்து உபதேசாவை நீண்ட ஆகிடுச்சு. அதுக்கு வந்து கணவராக பெரியாருக்கு நீண்ட ஆயுள் இருந்துச்சோ, அந்த உபதேசாவை நீண்ட ஆயுள் இருந்துச்சு. தேடி பிடி சேர்த்தா எழுதுறாரு, நான் வந்து எரியும் நிலையிலிருந்து தான் சிறப்பதிகாரத்தை மீட்டு எடுக்க ஆரம்பிக்கிறேன். பாதி எரிஞ்சிருக்கு சார் சிறப்பதிகாரம், அதை போய் பிடிக்கிட்டு வந்து தண்டத்துக்கு போய் வருது. அப்பதான் சிறப்பதிகாராட்சி வருது. இப்படி கூட குரல் கிடைக்கல. குரல் ஆனா அங்கங்க ரெஃபர் ஆகுது. சிலப்பதிகாரத்துல ரெஃபர் பண்றாங்க, மனிதர்களை ரெஃபர் பண்றான், பல இலக்கியங்களை திருக்குறள் வந்து குறிப்பிடப்படுது. ஆனா ஒரிஜினல் திருக்குறள் கைக்கு வர மாட்டேங்குது. அதனாலதான் இந்த நூலை
ஓவிய கண்காட்சியில் எல்லிஸ் படத்தை வச்சுருக்கோம். நீ யார் அவர் வெள்ளக்காரன் ரிசர்ச் வச்சுருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்க நினைக்கிறீங்கள? அந்த எல்லிஸ் என்கிற ஒரு சென்னை ஆளுநர், சென்னை கலெக்டர் இல்லை என்றால் திருக்குறளை கைப்பற்று அச்சுட்டாங்க. அது பெரிய சுவாரஸ்யமான கதை. எப்பவுமே நல்லது நீ முன்னாள் முடிச்சலாம் வச்சுருப்பேன். மெனக்கோட பார்க்கலாம் காலி இருக்குது. ஆனால் மீறி முடியாது நான் சொல்லிக்க. ஆர்லைன் கலெக்டர் வந்தான் மதுரையில். அவன் வீட்டில் வந்து சமயக்காரன் தந்தார். அவன் வந்து வெந்நீர் போடுறதுக்கு கோலச்சுவதை வைப்பாங்க. அப்போ தண்ணி நல்லா சொல்லிட்டு வெந்நீர் போடுறதுக்கு தண்ணி சோழ வைப்பாங்க. சமயக்காரர் பண்டு வருது கையில், மாப்பிள்ளை வச்சு கொடுத்துங்க கலெக்டர் சீக்கிரம் குடிக்கணுங்கிறாரு அப்படிங்கிறான். கலெக்டருக்கு பாத்ரூம் தண்ணி வெந்நீர் போயிடணும். வைக்கும் போது அதான் என்ன செஞ்சுட்டான், தெரியாதனமா எடுத்து இப்படி எடுத்து அவர் என்ன செஞ்சுட்டான், அவன் படிச்சுட்டான். படித்தா ரெண்டு வழி இருக்குது. கற்க கசவர கற்பது கற்றவங்கலாம் தெரியல. ஆச்சரியப்பட்டாங்க, நீ கூட சிம்பிளாக இருக்கு, அழகாக புரியுது, எதுவும் தெரியல. தெரியுது கலெக்டர் ஐயா இந்த அடுத்து 10 வருஷம் படிச்சிருக்காங்க. அவர் படித்து பார்த்து வேற அவனுக்கு அப்புறம் ஜுரம் வந்துச்சு. ஐயோ இது தாண்டா எல்லிஸ் தெரிவிக்கிறான் 50 வருஷமா தெரியல. எல்லிஸே தருங்க, வீரமாமுனிவரின் தேம்பாவடி எல்லிஸா இந்த நம்ம ஊர் இதுதான். நம்ம ஊர் சர்க்கு கூட பரவாயில்ல, மாத்தூரா அங்கே ஒரு சர்ச் இருக்குது மாத்தூரில். உள்ளார போகணும். அங்கே தான் வந்து வீரமாமுனிவருக்கு எழுதுன தேம்பாவடி அவன் தான் எடுத்தான். அதில் என்ன காமின்னா, அந்த காலத்திலே 350 ரூபா பணம் கொடுத்தவனுக்கு. ஆனால் அவரோட பணத்தோட இந்த கரெக்டாக வாங்கிப்பாங்க. அவ்வளோ பெரிய பணம் கொடுப்பாங்க. அவனுக்கு போகுது சார். இது ரொம்ப யாரும் நம்ம கையெழுத்து ஒரு சமயக்காரன் படிக்க தெரிஞ்சவங்க மாதிரி அதை என்ன செய்யுது. அந்த சமயக்காரருக்கு படிக்க தெரிஞ்சுங்களேன் செஞ்சிருப்பாரு. இன்னும் 2 மட்டும் சேர்த்து வச்சிருப்பாரு. இன்னும் வந்து நம்ம கலெக்ட் முடிஞ்சப்போ நம்மளும் குடிக்கிறது சரியா இருக்கும். அந்த ஆளு தான் கந்தையா பிள்ளைக்கு பேரு அயோத்திதாச பண்டிதரின் தாத்தா. நீங்க வந்து அம்பேத்கர் புத்தத்தை தழுவுவதற்கு முன்பே தமிழ் புத்தம் என்று சொல்லி புத்தத்தை ஏன் தழுவ வேண்டும் என்று முதலில் சொன்னது அயோத்திதாச பண்டிதர் தான். அவருடைய தாத்தா திருக்குறளை காப்பாற்றி ஆர்லிங்கனுக்கு அவத்துக்கு எல்லிஸ் கொடுக்க, எல்லிஸ் வந்து தஞ்சாவூர் ஞானப்பிரகாசத்தை கூப்பிட்டு நீதான தமிழ் உடலாம் தெரிஞ்சவன் இதை பதிப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்க, சில திருக்குறள் வந்து சேர அவன் வந்து கரெக்டாக வந்து என்ன செய்யறான்னா, சரி இதெல்லாம் அறிஞர்களாக பேசிட்டு தெரிகிறாங்க, பொதுமக்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேன்னு நினைச்சு ஒரு காயின் அடித்தான். முதல் முறையாக இந்தியாவில் வள்ளுவருக்கு சிலை வைத்ததற்கெல்லாம் பல பல காலங்களுக்கு முன்பே ஒரு காயின்ல வள்ளுவர் படத்தை கொடுத்து கொடுத்தது எல்லிஸ் என்கிற ஒரு வெள்ளக்காரன். அவன் தான் பெண்களை எங்க போய் தனியா இருப்பாங்க, கிணறு தானே இருப்பாங்க, கிணத்துல எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. திருவள்ளுவர் நீங்க பஸ்ல எழுதி வச்சிருந்தா அப்புறம் கிணத்துல எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஒரிஜினல் அறிவு கொண்டு இருந்துச்சுன்னா நல்லவெல்லாம் கொண்டாடிப்போம், இல்லாத பட்சத்துல பிரச்சனை எல்லாம் வராது. இப்படி வள்ளுவரின் கைப்பது கிடைச்ச ஒரு 250 வருஷம் தான். நீங்க வாய்ப்பு இருக்க யாராவது ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா இப்போ சொல்லிட்டு போறேன், எல்லிஸோட கல்லறை, எல்லிஸோட கல்லறை ராமநாதபுரம் நீ போய் பார்க்கலாம். யாரையோ கூப்பிடுறதுக்கு எல்லிஸுக்கு கூப்பிட கொடுத்தீங்க. கீழே அந்த படம் இருக்கு, எல்லிஸோட படம் இருக்கு. போனா அவர் சார் சொல்ற ஒரு கூடாது போட்டு போக நான் விளையாட்டு சொல்ல சார். வரலாறு தெரியாத மனிதனால் அந்த நாட்டை காப்பாற்றவே முடியாது. நீங்க 1000 பேர் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மட்டும் உண்மையான வரலாறு தெரிஞ்சு அப்படின்னு ஏமாத்த முடியாது. அவன் சொல்ற எந்த போய் எடுபடாது உங்கள்கிட்ட. உண்மை வரலாறு பேசுறதுக்கு தான் சார் பேசுறோம். அப்போ இந்த எல்லிஸ் கண்டுபிடித்து கொடுத்தது மட்டுமல்ல நண்பர்களே, எனக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து உண்மையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை வந்து சமீபத்தில் சில பேர் சொல்லியிருக்காங்க, வாசிப்போதை வந்து வீடியோ எழுதியிருக்காரு குழந்தை சாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, திருக்குறள் எப்படி இறக்குதுன்னு கேள்வி இருக்கிறார். அவர் தான் முறை எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல எல்லா மொழியும் சேர்த்த சொன்ன முதல் ஆள். அவர் என்ன சொன்னாரு, 2 இருக்கு, ஒன்று நாலேஜ், ஒன்று இருக்கு விஸ்டம்.
ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லி தான் போக சொல்லுதாங்க. நாலேஜ்ங்கிறது மாறி வரும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறோம். நாங்களாம் அப்படிதான் இருந்த பேங்க்ல இப்படி பேங்க் கொண்டே இருப்போம். லெஜர்ல மாறி 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 எழுதுவோம். சாயந்தரம் டே புக் பண்ணுவோம். டே புக் எழுதுறவங்க தான் அந்த பிரான்ச்சிலே கீழே அடிக்கும். டேரி பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் பேங்க்ல டே புக்கை. இது மாற்றவே முடியாத நினைச்சுட்டு இருந்தோம். டக்குனு சிஸ்டம் வந்துச்சு. ஏஜ் போட்டுச்சு அவனை டே புக்கு டாக்டர் அப்புறம் இருக்கலாம் அப்புறம் போகல. எந்த நிமிஷம் சிஸ்டம் தட்டினாலும் அக்கௌண்ட் ஆகே மாறுதா? அறிவு மாறும். விஸ்டம் என்பது வேறு, அது வேறு. அது மெய்யறிவு அப்படின்னு சொல்றாங்க. மெய்ங்கிற வார்த்தை கொஞ்சம் ஆன்மீகம் தடுக்கிறதுன்னா அது பேரறிவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வள்ளுவர் என்ன செய்யறான்னு சொல்றாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள்காரங்க இந்த நாலேஜை டிபெண்ட் பண்ணாம விஸ்டத்தை டிபெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு நாலேஜை சொல்லியிருந்தால் மாறி இருக்கணும். நேரம் திருவள்ளுவர் பற்றி பேசவே ஆரம்பிக்காது. இப்படி சொல்றேன், கற்கா கசலற கற்பவை கற்றவன் எல்லாரும் தெரிஞ்சுட்டு தானே. இந்த திருக்குறள் தெரியாதவங்க தமிழ்நாடு நின்றுட்டாங்க. ஆமா, விதவிதமான போட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நேரம் சொல்றது. ஆமா, பயங்கர போட்டு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கற்கா கசலற கற்பவை கற்றவன் காலை வாங்கி கொண்டாடுறது. எங்கேயாவது நெடியில் எடுத்திருக்கா? கால்வாய்க்கார எங்கேயாவது வந்து இருக்க காமாக்குறாரா? ஒரு தமிழாத்தியார் கேட்டாங்க, தமிழாத்தியார் ஏடா ஒரு காமாங்க அப்படின்னு. அவர் காலை வாங்கி சாப்பிட்டாங்க. அவர் சொன்னார், அப்பதான் ஒழுங்கா கற்க கசகர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தான் தானா அவனுக்கு எவருடைய துணையுமே தேவையில்லை என்பதால் வள்ளுவர் துணைக்கா வாங்கல காசு. சுவாரஸ்யமான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம். அடைஞ்சது அதுக்காக சொல்லல. ஆனா என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதியில எது சிறந்த கல்வி, சிறந்த படிப்பு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா சார்? இது 2 பேரும் புத்தகம் கொடுத்தாங்க, ஏஐ தான் கொடுத்தாங்க. படம் போட்டுருக்கு, இங்கிலீஷ்ல சினிமாவில் எடுக்கிறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு கொஞ்ச நாள் வங்கிக்கு வேலை இருக்காங்க. ஆமா, சர்ஜரி அது பண்ண போகிறாங்க. டாக்டர்லாம் பக்கத்தில் வேடிக்கை போட்டீங்களா அப்படின்றான். ஆடிட்டிங்லாம் அவனுக்கு தேவையில்லாத சொல்லிடுச்சுங்கிறான். அது கிட்டத்தட்ட உலகத்தில் அது போட்டியே வருகிறாங்க. நீ வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் புத்தகம் படிங்க. அறிவார்ந்த கேள்விக்கு சிறிய பதில் புத்தகம் போட்டார். அவர் வேற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போட்டியெல்லாம் வரும். போட்டி வரும்போது கூட மனிதன் மாண்போடு இருந்தால் அது நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறார். நீங்க அவ்வளவு படிச்சுங்க. அதெல்லாம் போயிட்டு போகுது. வேற என்னன்னா, வள்ளுவர் எங்கேயா சொல்றாரா எது சிறந்த படிப்புன்னு சொல்லிட்டாரா? சொல்லி இருந்தாலும் வச்சுக்கிறேன். அவர் காலத்துல அரிச்சோடி படிக்கிறதா சிறந்த படிப்புன்னா அரிச்சோடி தான் சிறந்த சொல்லி தான் யாரும் திருவள்ளுவர் படிப்பாங்களா? இது எல்லாம் வந்துருச்சு இல்லை. ஆனா அவர் அதெல்லாம் தலையிடவே இல்லை. கற்க எதுவும் சொல்லல, எதை சொல்லல. அப்படி ஏஐ படிக்கணுமா சொல்லல. கற்க எதை படித்தாலும் கசதான கற்க. கற்பவை கற்றபின் மிச்ச. அதற்கு கதைன்னு சொன்னா நீ எந்த படிப்பு மாதிரி கண்டா இருக்கணும். இந்த உலகமே தலைகளா மாறி சொல்லிக் கொடுக்கும் போதும் கல்விக்கு தானே இலக்கணம். அதனாலதான் வள்ளுவர் வாழ்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ வெறும் நாலேஜை சார்ந்து வாழ்ந்தவர் அவர் இன்னும் எங்க போறாரு? விஸ்வத்தை நோக்கி வர்றாரு. இப்படி ஒருத்தர் எப்படி சார் யோசிச்சிருப்போம்? முதல்ல எந்த எழுத்தாளர் எழுதும் போதே ஒரு 5000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணும் ஒருத்தன் அப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறான்ல, அதை தான் நண்பர்களே. இன்னொரு திருக்குறள் கூட சொல்ல நினைக்கிறேன். ஆச்சரியப்படுத்தும் திருக்குறள் என்னென்ப எழுத்தன்ப கண்ணன்ப வாழ்வு இருக்கு. சரி, இந்த கருத்தை கற்பனை பேச்சாரு. யாராவது பையன் சார்ந்த முன்னாடி இருக்கிற நெடுஞ்செடி மாதிரி பேராசிரியர் சொல்லக்கூடாது. என்னன்ப ஏற எழுத்தன்பன்னு சொல்றாங்கல்ல, அவர் ஒரு கவிஞர் தானே, திருவள்ளுவர் ஒரு புலவர் தானே, அவர் புஸ்தகத்தை எழுத்துல தானே எழுதியிருக்கிறார். அவர் இலக்கிய வகை தானே. ஏன் எழுத்த முன் வைக்காம ஏன் என்ன முன் வச்சிருக்காரு? என்னும் எழுத்து கண்ணன தகுந்ததுக்கு அப்புறம் ஏன் என்னன்ப ஏற எழுத்தன்ப இப்பிர அது நல்லா புரிஞ்சது. என்னன்ப ஏற எழுத்தன்ப புரியுதா? என்னன்ப ஏற எழுத்தன்ப இழுத்து விடாது அப்படி. எதனால? யாராவது பையன் பதில் சொல்லு.
நான் வேணா பதில் சொல்லிட்டு புதுசாக தான் சொல்றேன். சொல்ல யாராவது பதில் சொல்றேன். உண்மை டிராபியா ஓடிட்டு மாட்டேன். நல்ல பதில், நல்ல பதில். இப்ப யோசிச்சு சொல்லியாமா, முன்னாடி அதை படிச்சிருக்கேமா? சபாஷ். இப்போ பதில் புரியுது. ஏன்னா உலகத்துல சயின்ஸ் தான் சார் முக்கியம். நீங்க எண்ணுங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், கணிதம் இல்லையா? நீங்க கணிதத்தை அறிவியல் ஒரு பகுதி தான் கணிதம். ஃபியூ ஆஃப் சயின்ஸ் மேத்ஸ். அறிவியலின் இளவரசி கணிதம் அப்படிப்பாங்க. அந்த கணிதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இல்லாம உலகம் கிடையாது. எழுத்தோட இல்லாம உலகம் இருக்கும். இப்ப தமிழோட இல்லாம இருக்கும். ஒரு கட்டத்தை முயற்சி பண்ணாங்க தெரியுமா? உலகம் முழுமைக்கு ஒரு பொது மொழிக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மொழி வந்துருச்சுன்னா என் மொழி கூட இல்லாம போயிரும்ல. ஆனா கணிதம் இல்லாம போகுமா? பைனரி கம்ப்யூட்டர் வந்துருச்சு. 0 1 பைனரி வச்சுதான் கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்குது. இப்ப எண்ணம் வந்து எழுத்தை விட முக்கியம்னு இந்த மனுஷன் எப்படி சார் யோசிச்சான்? அங்கதான் சார் திருக்குறள் ஜெயிச்ச இடம். எனக்கு ரொம்ப திருக்குறள் வந்து எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் கேட்கிறேன். விடுவிடுன்னு எழுதுறதுக்கு மொழி புத்தகம் எனக்கு தெரியல. ஒரு விஷயத்தை வந்து மாசக்கணக்காக யோசிச்சு பாருங்க. யோசிச்சு ஒரு டெரிவேஷன் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு டெரிவேஷன் சொல்ற சயின்ஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்றோம்ல, அது மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க இன்னொரு திருக்குறள் ரொம்ப முக்கியமான திருக்குறள், நீரின்றி அமையாது. சொல்லுங்க. புதர்வேலை எடுத்துக்கலாம். நீரின்றி அமையாது உள்ளது. யார் இதுக்கு வந்து இந்த திருக்குறள் நீங்க ரசிக்கணும்னா ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் படிக்கணும். எல்லாத்தையும் ஹிஸ்டரி இருக்கு. ராஜேந்திர சோழன் ஹிஸ்டரி நினைச்சுக்கிறீங்க. சயின்ஸ் ஹிஸ்டரி இருக்கு. ஏன் அரிஸ்டாட்டிலை விட கலீலியோ உயர்ந்தவன்? அரிஸ்டாட்டில் சொன்னாரு, எடை அதிகம் உள்ளது, எடை குறைவானது. ரெண்டையும் மேலே முக்கியம்னா ரெண்டு ஒன்னாதான் வருமா, தனித்தனி வருமானா? எடை அதிகம் உள்ளது முன்னே வந்துவிடும், எடை குறைவான உள்ளது பின்னே வரும். அரிஸ்டாட்டில் சொல்றாரு. நாளைக்கு ரப்பர் பண்ணி போய் 1300 வருடம் கழிச்சு கலீலியோ போடுறான். அவன் மாப்பிள்ள சொன்னவன் யாரான போது டெஸ்ட் பண்ணி முடிவு சோதிக்கூடாது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை நடத்தான். ஒரு ஸ்லோப்பா ஒரு இடத்த வச்சு எடை குறைவு கூட எல்லாம் வச்சு அந்த உருண்டையை ஒட்டி விட்டா ரெண்டு ஒன்னா தான் சேருது. உயிர் விசைக்கும் எடைக்கும் சம்பந்தம் இல்லை என்று கலீலியோ தான் நிரூபித்தான். மறக்காதீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அந்த கலீலியோ மாதிரி ஆட்கள் எல்லாம் முன்னாடி வாழ்ந்த பிளாட்டோலாம் இருந்தால இவங்க அத்தனை பேரும் எப்படி பார்த்த உலகத்தினுடைய நீரின் ஆதாரம் எதுன்னு கேட்கறாங்க. உண்மையாவே உள்ள புரிஞ்சுங்க. கிரேக் காலத்துல உலகத்துல தத்துவங்களின் தலைவர் அங்கதான் நிறைய பிலாசபர்ஸ் இருந்தான். அப்படி என்ன சேர்ந்து இந்த உலகத்துக்கு அடிப்படை தண்ணீர் தானே. இந்த தண்ணீருக்கு எது அடிப்படை அப்படின்னா என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. பிளாட்டோ உட்பட கடல்ல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்துல ஊற்று மலைக்கு போய் மலையில் ஆறா புறப்பட்டு பூமிக்கு தண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இதுல முதல் உரிப்பெயர்ந்தது டாவின்சி என்கிற ஓவியர். அவன் இல்லை இதை சொல்ற தப்பு. யோசிச்சு பார்த்தா மழை தான் ஆதாரமாக போல இருக்குன்னு டாவின்சி சொல்றான். எட்வின் ஒரு பின்னாடி வந்து மழை தான் நிரூபிக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்னா, ஒரு பகுதி அவங்க நம்ம வித்தியாசம், நம்ம பாதையை கைவிட்டு போயிடுவோம். அவன் ஒரு பகுதியில் மழை பெய்யுது இல்லை, அந்த பகுதியில் மழை பெய்யுதுன்னா ஒரு 6 அங்கேருந்து உருவாகுது இல்லை, 6 பங்கு மழை பெய்தால் 1 பங்கு 6ஆக மாறும்னு கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உலகம் முடிச்சு விட்டு இந்த உலகத்தினுடைய நீருக்கு ஆதாரம் மழைங்கிற முடிவு வராங்க. ஆனால் அந்த காக்கருக்கான வெள்ள எந்த வருஷத்துலேயும் சொல்லிட்டு போயிட்டான்.
மாப்பிள்ளை நீருக்கு ஆதாரம் மழை தான் போயிட்டான். வான் சிறப்புங்கிற அதான் சார். அப்போ நீங்க அவருடைய சயின்ஸுங்கிறது எவ்வளவு பெருந்தான்னு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு அப்ப என்ன மீண்டும் நான் அடிப்படையாக சொல்ல தோன்றுவது என்றால், ஆர்வம் சொல்லி போகிறேன் நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இதை நிறைய வச்சுக்கோம். சயின்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஒரு சமூகத்தில் நோய் இருக்கு, சமூகத்தில் நோய் இருக்கு. இந்த நாட்டு சாதி என்பது நாட்டுடைய நோய். நோய்க்காக ஒரு சந்தேகம் இருக்கு. சாதி வந்து நாட்டுடைய நோய். இந்த நாடு வளராமல் போனதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று சாதி. பேச நேரங்களை மனசு வச்சுங்க. வள்ளுவர் தீர்வு சொல்லலாம், பிறப்பு போக்கு எல்லாம் தீர்வு. நீங்க வள்ளுவருடைய பிறப்போக்குங்கிறத மட்டும் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்தியா ஐரோப்பிய நாடுகளோட சிறந்த நாடாக மாறியிருக்கிறது. நம்ம தேவைகள் அங்கதானே அதையும் உடைக்கிறோம். அப்படி என்றால் நான் நிறைவாக சொல்லிருக்கிறேன். ஒரு புத்தகம் ஊர் வரலாறு சொன்னார் ஐயா. கடைசியத்தை நீங்க சொன்னாங்க. நான் ஊர் வரலாறு விகடனுக்கு டைட்டில் விகடன்லேருந்து எனக்கு சார் ஏதோ எழுத்து தப்பு மாதிரி இருக்கு, சின்ன ரூம்ல போகணும், வெளியூர் போட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. ஐயோ மாத்திரையா அப்படின்னு சொல்றேன். அப்புறம் சொல்லி விளக்கின பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என் நூலில் திருப்பதி டாக்டர் திருப்பதி கூட எழுதியிருப்பார். நான் எழுத்துப்படியே நினைத்தேன். நான் நந்தராடாசன் பிறகு எழுதியிருப்பார். உண்மையாகவே இந்த ஊர் வரலாறுங்கிற எனக்கு சிந்தனையை கொடுத்தது வள்ளுவர் தான். தொற்றடைக்கு ஊரும் மனக்கை மாதம் அவ்வளோதான். ஊர் மறிவு இருக்குல்ல, ஊர் மறிவு எனக்கு அறிவுதா ஊருமா வரலாறு ஊராதான் கேட்டுருச்சு. தோட்ட தோட்ட ஊருங்கிறதால சார் தொற்றடைக்கு ஊரும் அறிவு. நீ தோட்ட தோட்டமா மண்ணு மட்டும் இல்லை, ஒன்ன தன்னை தோண்டாமல் விண்ணை தாண்டவன் தலைப்பு தன்னை தோண்டுதல் இல்ல. அப்போ தோண்டுனாதான் அறிவு வருங்கிறாங்க வள்ளுவர். தோண்டுனா வரலாறு வராதா என்று கேள்விதான் நூலுடைய தலைப்பாக மாற்றுவது வள்ளுவர் தான் காரணமாக இருந்தார். எனவே வள்ளுவர் தன்னை உலகிற்கு தந்து பாடலை சொல்றது 100% சரி. நீங்க திருக்குறளை படிப்பது மனப்பாட பகுதி படித்தா கூட சரி, தப்பு இல்லை, படிக்க. நேற்றெல்லாம் வந்து போட்டி நடந்ததை பற்றி நம்ம சொன்னார். எவ்வளவு மாணவர்கள் கலந்து கொண்டு பெரும் பரபரப்போடு போட்டி நடந்துச்சுனாங்க. இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு திருக்குறள் என்பது மீண்டும் படிக்கிறதோடு பேசப்படுகிறது. எல்லாரும் வீட்டில் திருக்குறள் புத்தகம் வச்சுங்க. யாராவது சார் நான் தமிழ் மீடியத்தில் படிக்கல இங்கிலீஷ் மீடியம் படித்தேன்னு சொன்னவங்க தானே அவங்க சொல்கிறேன். பிஎஸ் சுந்தரத்தோட குறள் என்ற டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு சின்ன தொகுப்பு குறள் என்று பேராசிரியர் பிஎஸ் சுந்தர் மொழிபெயர்த்தது. திருக்குறள் மாதிரி ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் எஃபெக்டிவாக இருக்கும். அதை வாங்கி வச்சுங்க. தயவு செய்து குறள் என்பது நமது அடையாளங்களை மறக்காது. உலகத்தில் சுற்றி வந்த நாடுகளில் தமிழை எங்கே வாழ்றானோ அந்த இடத்திலெல்லாம் திருக்குறள் இருக்கிறது. நான் யாரான்னு கேட்டா நான் வள்ளுவனின் நாள் என்று சொல்லுகிற தன்மை தமிழுக்கு வந்திருக்கிறது. விடைபெறுகிறேன்.